புள்ளி மாறாதது துள்ளி ஓடுகிறதா நேராக புள்ளிமா எங்கு வருகிறது? எங்கு வருகிறது ஐயா? வள்ளிக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலே புள்ளிமான் வருகிறது. அப்படி புள்ளிமானானது வள்ளிக்கிழங்கிலே குழந்தையதை பெற்றதையா, குழந்தையதை பெற்றதையா, வள்ளியிலே கிழங்கதியே அந்த புள்ளிகளே மாணவர்களா அங்கே வண்டிகளே கிடந்ததிலே பெண்குழந்தை பிறந்ததோ, பெண்குழந்தை பிறந்ததோ, வள்ளியிலே கிழங்கதியே இந்த வள்ளி கிடங்கதில மாறானது ஒரு குழந்தையை பெற்றுவிட்டது. சரிதா? அப்பொழுது நம்பிராஜன் நேராக நம்பிராஜன் எங்கு வருகிறான்? வேட்டையாட வருகிறான். வேட்டையாட வருகின்றான் நம்பிராஜன். வேலவனுடைய தலைவர் நம்பிராஜன் வேட்டையாடும் போது சரிதான் வள்ளிக்கிழங்கு பக்கத்திலே செல்லும் போது அங்கே சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? என்ன சத்தம் ஐயா? குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, கொஞ்சம் குழந்தைகளும் குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, கொஞ்சம் குழந்தைகளுக்கு குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, கொஞ்சம் குழந்தைகளுக்கு குரல் வந்தது. அம்மா என்கிற குரல் வந்தது, அம்மா என்கிற குரல் வந்தது, ஆசை குழந்தைகளும் குரல் வந்தது, அம்மா என்கிற குரல் வந்தது, அம்மா என்கிற குரல் வந்தது, ஆசை குழந்தைகளுக்கு குரல் வந்தது. மரணம் தோழிக்கும் இம்மாதனம் துணிக்கும் குருவந்தேரி, இம்மாதனம் துணிக்கும் குருவந்தேரி, அம்மா என்று குரல் வந்தேரி, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, கொஞ்சம் குழந்தைகளுக்கு குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, கொஞ்சம் குழந்தைகளுக்கு குரல் வந்தது. அம்மா அம்மா என்கிற குரலானது வருகிறது. அந்த இடத்திலே நம்பிராஜன் அந்த வள்ளிக்கிழங்கு இடத்திலே சென்றார். அங்கே அழகான ஒரு பெண் குழந்தை. நம்பிராஜன் அந்த வள்ளிக்கிழங்கிலிருந்து அம்மா பிள்ளை எடுத்துக்கொண்டு வேடவ குலத்துக்கு சென்றார். தன்னுடைய மனைவி இடத்தில் எடுத்து அந்த குழந்தையை வளர்க்க சொல்கிறார்.
குழந்தைக்கு வள்ளி கிழங்கு கிடைத்ததினாலே வள்ளி என்ற ஒரு பெயர் கொடுத்தார். அருமையான பெயர் வள்ளி. வள்ளி வள்ளி. குழந்தையானது அழகாக வளர்ந்து வருகிறாள் வேடவர் குலத்தில். அப்படி நாட்கள் சென்றது, மாதங்கள் ஓடியது, வருடங்கள் ஓடியது. ஆனால் வள்ளியும் வளர்ந்து கொண்டிருந்தாள். அருமை அருமை. எப்படி வளர்ந்தா? வள்ளியும் அருமையுடன் வளர்ந்து வருகிறாள். வள்ளியினுடைய வயது 10 வயது பருவத்தை அடைந்தாள். அம்மாள் வள்ளி. வள்ளி எப்படி இருக்கிற? அவள் எப்படி இருக்கிறாள் வள்ளி? கண்டவர்கள் மயங்கிடுவார் அழகுடனே தாங்கி. கண்டவர்கள் மயங்கிடுவார் அழகை கண்டு மயங்கிடுவார். வேடவர்களும் தன்னை மறந்து வழியிலேயே இருந்தாள். இந்த வள்ளியினுடைய அழகை கண்டு வேடவர் சாதியே அப்படி ஒரு அழகு மயங்கியிருக்கிறா. வள்ளியம்மா என்று எல்லோரும் அந்த வள்ளியை வணங்க ஆரம்பித்தார். சரியா? வள்ளியினுடைய வயது 12 வயது. பொதுவாக வேடவர் சாதியிலே பெண் குழந்தை பிறந்தால் 12 முதல் 18 வயது வரை காட்டுக்கு செல்ல வேண்டும். ஆஹா, சென்ற மட்டும் போதுமா? என்ன செய்யணும்? காட்டுல சும்மா போகக்கூடாது. அம்மா, காட்டுக்கு சும்மா போகக்கூடாது. அங்கு காவல் காக்க செல்ல வேண்டும். என்ன செய்யணும்? காவல் காக்க செல்ல வேண்டும். காவல் காக்க செல்ல வேண்டும். அது வேடவர் குலத்தினுடைய பரம்பரை. சரிதா? இந்த மீனவர்கள் அந்த காலத்துல ஒன்று பாருங்க, 12 வயது குழந்தைகளை எல்லாம் மீன் பிடிக்க அனுப்புவாங்க. தெரியுமா? எதற்காக? அந்த பிள்ளையினுடைய நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரே நோக்கமாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனுப்புவாள். அதே போல வள்ளியையும் தன்னுடைய குலதெய்வம் படி நம்பிராஜன் அனுப்பி விடுகிறார். சரிதா? புறப்படுகிறார் வள்ளி அம்மா. எப்படி வருகிறார்? எப்படி பார்க்க வேண்டும். ஆமாய்யா. தங்க நல்ல தேடி வள்ளியம்மை ஏறி வாராளே, கானகத்தில் நம்மை வாராளே, கானகத்தில் நம்மை வாராளே, அந்த வள்ளியம்மை ஏறி வாராளே. வேடவன் மகளவனா, வேடவன் மகளவனா, கைகளை காக்கவானாய், கைகள் காப்பதற்கு, கைகள் காப்பதற்கு, வள்ளியம்மை புறப்படும் வழி. உங்க அம்மா குல வழக்கப்படி அம்மாள் பயிர்களை காப்பதற்காக வந்திருக்கிறார். கானகத்திலே பயிர்களை காத்து கொண்டிருக்கிறாள். என் அம்மா
வள்ளி அம்மா. அப்பொழுது அங்குள்ள பறவைகள் எல்லாம் பறந்து வருகிறது. பறவை குருவியெல்லாம் அந்த திணையை தின்பதற்கு ஓடோடி வருகிறது. என் வள்ளி அம்மா அன்பும் பாசம் பணிவும் நிறைந்தவள் என் அம்மா வள்ளி அம்மா. அம்மா அவ பார்க்கிறா எல்லா பறவைகளும் பறந்து வருகிறது. அப்பொழுது அந்த வள்ளி அம்மையானவள் தன்னுடைய குரலிலே அந்த பறவைகள் எல்லாம் எப்படி விரட்டுகிறார்? எப்படி எப்படி கண்டிப்பாக. சுசுகுருவி சுசுகுருவி திங்கலாமா சுசுகுருவி சுசுகுருவி திங்கலாமா வேடவன் மகனாம் வேடவன் மகனாம் திடுவாளே சுசுகுருவி சுசுகுருவி திங்கலாமா சொல்வதை கேளோ செய்வதை கேளோ பச்சை கிளி கேளோ சொல்வதை கேளோ பச்சை கிளிகளுமே பறவைகளே பறவைகளே சொல்வதை கேளாயோ சொல்வதை கேளுங்களே இந்த குருவிகளை பறவைகள் எல்லாம் விரட்டி கொண்டிருந்தால் வள்ளி அம்மா. அந்த இடத்திலே நவரிஷியான நாரத முனி வருகிறார். யாரப்பா? நாராயண நாராயண. நவரிஷியான நாரத முனி வருகிறார். அங்கு வருகிறார். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகாக இந்த அம்மா இருக்கிறாள் என்று நாரத முனி யாரிடத்திலே சொல்லுகிறாள்? யாரிடத்திலே? முருகப்பெருமான் இடத்திலே வந்து நாரதர் முறையிடுகிறார். ஐயா முருகையா, நான் வழியில ஒரு பெண்ணை பார்த்தேன். அப்பப்பா, வள்ளியம்மாவுடைய அழகு, அவளுடைய குரலே எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி அப்படி நீங்கள் உடனே புறப்பட வேண்டும் என்று நாரதர் முருகனை வேண்டிக் கொண்டார். அதற்கு இணங்க முருகப்பெருமான் புறப்படுகிறார். வள்ளியை திருமணம் முடிக்க பகவான் புறப்படுகிறாள். எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார்? அறுவடை வீடு விட்டு அறுவடை வீடு விட்டு அந்த சாமியை அறுவடை வீடு விட்டு அறுவடை வீடு விட்டு அறுவடை வீடு விட்டு அறுவடை வீடு விட்டு திருத்தணி மலை கடந்து திருத்தணி மலை கடந்து பகவானோ இடிவாரை திருத்தணி மலை கடந்து திருத்தணி மலை கடந்து அறுவடை ஆண்டவனா அறுவடை ஆண்டவனா வரக்கிருந்தே வரவையா.
நேராக முருகப்பெருமான் புறப்பட்டு வருகிறார். எங்க நம்பிராஜனுடைய மகள் வள்ளியானவள் காவல் காத்து கொடுத்த இடத்துல பகவான் வருகிறார். அப்படி இந்த பகவான் நினைக்கிறார் முருகப்பெருமான் வள்ளிக்கு சட்டு போட்டு நல்ல கொடுத்துடக்கூடாது. கண்டிப்பா கொடுத்துடக்கூடாது. இந்த வள்ளிய நாம் கொஞ்சம் விளையாட்டு காணிக்க வேண்டும் என்று பகவான் மனதிலே எண்ணக்கொண்டார். அம்மா, என் ஆண்டவனாகிய முருகப்பெருமான் கந்தன் கார்த்திகேயன் கடம்பன். அம்மா, அவனுக்கு என்ன எப்படி? கண்டிப்பா அந்த பகவான் மனதிலே எண்ணக்கொண்டு சரி நேராக எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார் ஐயா? வழியதன் பரிசோதிக்க வேலவன் வந்தார். அம்மா, வழியதன் பரிசோதிக்க வேலவன் வந்தார். வேலவன் வந்தார், அது கந்தனும் வந்தார். வேலவன் வந்தார், அது கந்தனும் வந்தானே. வழியதன் பரிசோதிக்க வேலவன் வந்தார். வழியதன் பரிசோதிக்க வேலவன் வந்தார். வேலவன் வந்தார், கந்தனும் வந்தார். வேலவன் வந்தார், கடம்பனும் வந்தார். பள்ளியதன் பரிசோதிக்க கந்தனும் வந்தார். பள்ளியதன் பரிசோதிக்க கந்தனும் வந்தார். வேடனாக ஒருவன் வந்தான் வேலவன் தானே. வேடனாக ஒருவன் வந்தான் வேலவன் தானே. அவன் வேலவன் தானே, என்னை தீர்ப்பவன் தானே. அவன் வேலவன் தானே, என்னை தீர்ப்பவன் தானே. வழியதன் மனமொழிக்க வேலவன் வந்தானே. வேடாத வடிவம் கொண்டு கந்தனும் வந்தார். கந்தனும் வந்தார், என்னை தீர்ப்பவனும் தான். கந்தனும் வந்தார், என்னை தீர்ப்பவனும் தான். வள்ளியதன் பரிசோதிக்க கந்தனும் வந்தார். வள்ளியதன் பரிசோதிக்க கந்தனும் வந்தார். முருகப்பெருமான் ஒரு வேடனாக அவதாரம் செய்தார். என்ன செய்தார்? வேடவனாக வருகின்றார் ஐயா. வேடவனாக வந்து வள்ளிக்கு முன்னால நிற்கிறார். அம்மா, இங்க ஒரு புள்ளிமான் வந்ததா? ஐயா, புள்ளிமான் இங்க வரவே இல்லை புள்ளிமான். நான் வந்ததை புள்ளிமானை கண்டவே என்கிறார் அந்த வேடன். வேடனுக்கும் அம்மாள் வள்ளிக்கும் சண்டை வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? சண்டை வருது ஐயா. இரண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அதுல வள்ளியம்மா சொல்றா, டே வேடா, இது யாருடைய கோட்டை தெரியுமா? யாருடைய கோட்டை அம்மா? வேடவை சாதியிலே நம்பிராஜன், என்னுடைய அப்பா. என் தந்தை நம்பிராஜனுடைய கோட்டை. முருகப்பெருமான் நம்பிராஜனை ஏலமாக சொன்ன. என்னப்பா பெரிய நம்பிராஜன் சொன்ன உடனே வள்ளியம்மாக கோபம் வந்துச்சு. அப்பா, பொதுவாக இந்த பெண் பிள்ளை இருக்கும்போது கிட்ட வச்சு அப்பா பேசப்படாது. அப்பா பேசப்படாது, கல்லூட்டி எரிஞ்சிருவா. நீர் போகும் ஐயா என்று வள்ளிக்கும் வேலவனுக்கும் அதுவும் சண்டை ஆரம்பிச்சு. ஆமா, சண்டை. கொஞ்ச நேரம் கழிந்தது. என்ன சத்தம் கேட்கிறது? என்ன சத்தம் கேட்குது ஐயா? அங்க என்ன சத்தம் கேட்கிறது பார்க்க வேண்டாமா? என்ன? தார கப்பட்ட முழங்க. தாரை கப்பட்டை முழங்க. யார் வருகிறாய்? யார் ஐயா? இப்படி வருகிறான் பாருங்க. நம்பிராஜன் புறப்பட்டு வருகிறார். தன் மகளை காண வருகிறார். மகளை வள்ளியை காண்பதற்காக வருகின்றார். இந்த சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா அங்க ஓடி சத்தம் கேட்கிறது. அம்மா, கொஞ்சம் முன்னாடி எவ்வளவு சத்தம் கேட்டு இந்த மாதிரி. பகவான் எப்படி வடிவெடுக்கிறாய்? எப்படி அந்த அழகான முருகன் வேடன் எப்படி எடுக்கிறான்? எப்படி ஐயா பார்க்க வேண்டாமா? அம்மா, எப்படி எடுக்கின்றார் ஐயா? வேங்க நல்ல மரமாக மாறிடுவார் முருகனவர். வேங்க நல்ல மரமாக முருகனவர் மாறிடுவார். நம்பி ராஜனே படையெடுத்தான். நம்பி
நேராக முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறினார். என்ன மரம்? வேங்கை மரமாக முருகப்பெருமான் மாறினார். பார்க்கிறான் நம்பிராஜன், மகளோ காவல் காத்து கொண்டிருக்கிறாள். இதுவரை நாம் இந்த மரத்தை பார்க்கவில்லை. இதுவரை இந்த இடத்திலே மரம் நின்றதில்லையே. என்று நம்பிராஜன் வந்த படைகள் எல்லாம் அந்த மரங்களை வெட்டச் செல்கிறது. நம்பிராஜன் வேண்டாம், ஏனெனில் வள்ளியம்மாவுக்கு நிழலாக இருக்கட்டும். எப்படி? அம்மா, அந்த மரம் என் மகளுக்கு எப்பொழுது நிழலாக இருக்கும் அல்லவா என்று ஆணையிடுகிறான் நம்பிராஜன். நம்பிராஜன் சென்றவுடன் மறுபடி வேடன் வருகிறாய். இன்னும் போகலையா? இன்னும் போகலையா? எங்க அப்பா இப்பதான் வந்து போயிருக்கிறாரு. ஆமா, பாத்தியா? எங்க அப்பா வந்தத பாத்தியா? நீ சரியா போய் ஆறுபடை வீட்டில் வாழும் கந்தசாமி. ஆமா, ஆறுபடை வீட்டில் வாழும் அமையா கந்தசாமி. சாமி, அஞ்சிகிரி குந்தத்தே தேடி வந்த எங்க சாமி. அஞ்சிகிரி குந்தத்தே தேடி வந்த எங்க சாமி. சாமி சாமி வெள்ள நல்ல நல்ல குதிரையில் அந்த நம்பீராஜம்மா. நம்பீராஜம்மா, நம்பீராஜம்மா, நம்பீராஜம்மா படையலை திரட்டினார். படைகளை திரட்டினாயே நம்பிக்கிறாரம்மா. ஐயா, நம்பிராஜனும் வள்ளியம்மாளுடைய தகப்பனார் மீண்டும் அம்மாளை பார்க்க புறப்பட்டு வருகிறார். இந்த வேடம் பார்க்க இன்னும் போக மாட்டான் போலுங்க. அம்மா, போக மாட்டான் போலுங்க. என் கந்தசாமி, என் வேலவன், ஆறுபடை வீட்டில் அகராதிக்கக்கூடிய என் பகவான் மனதிலே நினைக்கிறார். நம்பிராஜனை நாம் மனம் கவர வேண்டும் என்று மனதிலே எண்ணம் கொண்டார் இந்த முருகப்பெருமான். இந்த கொண்டவன் எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார் ஐயா? பார்க்க வேண்டாமா? அம்மா, 90 வயது செல்வே, 90 வயது செல்வே சாமி. அவன் 90 வயது செல்வே, 90 வயதுடைய, 90 வயதுடைய தோலெல்லாம் தடமாட
வயதான பொழுதே இந்த ஆண்டவன் வரலையா என்னோடு மகிழ சென்றே என்னோடு மகிழுடையே அங்கே மறைத்தவர் விழவனானே நிஜமாடி மறைத்தவரே அங்கே நிஜமாடி மறைத்தவரே அங்கே ஆண்டவன் வரலையா வெற்றிவேல் முருகையன்றி வெற்றிவேல் முருகையன்றி வெற்றி கோடி நட்டவாராய் ஆறுவரை முருகனவனே ஆறுவரை முருகனவனே அவன் அஞ்சிகிரி மூன்றவனே ஆறுபடை முருகனையா ஆறுபடை முருகனையா இந்த வேறு ஆண்டியையா இது கிரி குண்டத்திலே இது கிரி குண்டத்திலே அந்த ஆண்டியக்கும் பாதரையா அந்த கிரி குண்டத்திலே இது கிரி குண்டத்திலே எங்கள் ஆண்டியக்கும் பாதரையா அந்த வேறு ஆண்டியப்பா நீ வந்ததே ஆண்டியப்பா இங்கு அழகாய் வருவாயப்பா முருகப்பெருமா 80 வயது முதியவர் போல வருகிறார். தன்னுடைய உடம்புல தோலெல்லாம் சுருங்கி இருக்கிறது, தலையில முடியெல்லாம் வெள்ளை நரைச்சாச்சு. ஆமா, மீசத்தாடி நிறைத்தது ஒரு கிழவனாக கையில ஒரு கைத்தடி நேரன் நம்பிராஜன் பின்ன நிற்கிறார். வயதான ஒரு ஆள் போல ஐயா ஏழகுல தலைவர் நம்பிராஜன் அதோ அந்த 90 வயசு சென்ற தூவண்ட கிழவனுடைய பொற்பாதம் அடிகொள்ளுதான். ஐயா, எனக்கு அருள் தர வேண்டும். பகவான் அவருக்கு அருள் கொடுத்து கொண்டு, அம்மா நம்பிராஜா, குமரி குளத்திலே எனக்கு தீர்த்தமாட வேண்டும். என்ன கூட்டிட்டு போய் சொன்னார், எனக்கு ஆள் வேணுமே. ஆமா, நான் வயதான ஆள் அல்லவா. உடனே நம்பிராஜன் தன்னுடைய மகளான வள்ளிக்கு ஆணையிடுகிறார். அம்மா, இந்த கிழவனுக்கு தாத்தா ரொம்ப வயசாச்சு, அந்த குமரி குளத்துல நீராட வேண்டுமா? ஐயோ, அது 7 மலை கடந்து போகணுமே. 7 மலை கடந்து போகணுமே. அம்மா வள்ளியம்மா, அவரோ வயதுல பெரியவர், வயதான ஆள் அல்லவா. அம்மா படிவிட செய்யணும். ஆமாம்மா. அதற்கு என்று வள்ளியிடத்திலே இந்த கிழவனை ஒப்படைத்து விட்டு நம்பிராஜன் சென்றார். கிழவன் கொஞ்ச நேரத்துல குசும்பு வேலை ஆரம்பிக்கிறான். ஆமா, அவர் பெரிய ஆள் இல்ல. ஏண்டாத்தா இருமல் இருக்கா? ஆமா பேத்தி, இருமல் வந்து பேத்தி. எனக்கு ரொம்ப பசிக்குதே. ஆமா, எனக்கு ஏதாவது சாப்பாடு கூட. ஏ தாத்தா, இங்க காட்டுல ஒண்ணும் கிடைக்காது. கிடைக்காதா? தினமாவு இருக்கு கரெக்டா? ஏதாவது கையால தந்தா சாப்பிட்டு போவேன். தேன் இருக்கு கரெக்டா? நீ தந்தா போதும், நான் சாப்பிடுவேன். தினமாவும் தேனையும் வள்ளியம்மாள் முருகன் கையில கொடுக்கிறாள். அந்த வயதான கிழவன் தினமாவும் தேனையும் சாப்பிட தண்ணி தண்ணி தண்ணிங்கிறான். தாத்தா பார்த்து என்ன பேத்தி பண்ணது? ஏ தாத்தா, தண்ணி எல்லாம் கிடைக்காது. தண்ணி கிடைக்காதா? பேட்டி, இந்த கையை பிடிச்சி கூட்டிட்டு போ பேட்டி. இந்த ஆத்து கரையில் ஒன்று விட்டு அதோ முருகப்பெருமானோடு வள்ளியம்மா புறப்படுகிறாள். முருகனுடைய கைய வள்ளியினுடைய அருள்மிகு திருமுருகன் திருக்கோவில் அஞ்சிகிரி கொண்ட மன்னநகர் மகா கும்பாபிஷேக விழா மற்றும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மறைந்தும் மறையாமல் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாஞ்சில் கவி அவர்களின் தவ புதல்வன் வெள்ளிசை வித்தகர் KM உடையாரப்பன் என்ற ஐயப்பன் அவர்களின் வெள்ளிசையில்
இன்று முருகனுக்கு நன்னாளாம் திருநாளாம் அந்நாளில் வள்ளி திருமணம் என்றும் ஒரு முருகனின் ஒரு அருமையான கதையை நமக்கு அவருடைய பாணியில் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த அற்புத கலைஞரை பாராட்டி இந்த ஒரு வாரத்துக்கு இக்குடும்பமும் ஒரு காரணம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நான் முதலில் காலடித்து வைத்தது ஐயப்பன் கோவில் தான். அதுக்கப்புறம் தான் இந்த முருகன் கோவில். அந்த நன்றியினை பாராட்டி தம்பி எனது உடன்பிறந்த தம்பி ஐயப்பன் அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்கின்றேன். மேலும் அவர் பல விருதுகள் பெற்று வில்லிசையில் கொடிகட்டி பறக்க முருகன் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி. முருகா, என்னுடைய வில்லிசையானது இப்ப நடந்து கொண்டிருக்கும் என்றால் இந்த இடத்திலே நான் சிறிய வயதாக இருக்கும்போது ஒன்று கிடையாது. சும்மா அப்படி ஓடி தெரியல, ஒன்றுமே கிடையாது. அப்பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள், அவருக்கு நம்ம கல்யாணம் ஆகல, இந்த பிள்ளைகளாம் இப்பதான் வந்தது. இப்பெல்லாம் அவரு ஒத்தைக்கு ஐயா என்று சத்தமிட்டார். ஐயப்பன் திருக்கோவிலே ஐயா 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 என்று சத்தமிட்டு அந்த முருகனை ஐயனை இங்கு வர வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் அவரை சார்ந்த மக்களுக்கும் குடும்பத்துக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று அருளாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வள்ளி திருமண கதையினை தொடர்கின்றோம். ஏமா என்ன கூட்டிட்டு போவியா? கூட்டிட்டு போறேன் என்று அந்த தாத்தாவுடைய வலது கைய தோல்ல வச்சிருக்கிறார். போமா போமா, தோளின் சிமக்கலா நாள், தோளின் சிமக்கலா நாள், வள்ளியம்மா வள்ளியம்மா, தோளின் சிமக்கலா கந்தனை சிமக்கலா கந்தனை சிமக்கலா வள்ளியம்மா சிமக்கலா இன்று வயதான கிழமை முருகப்பெருமான் அந்த பேத்தியினுடைய கையை இருக்க முடிக்கிறார். ஆமா, என் தாத்தா கை வலிக்கிறார். பேத்தி எனக்கு பிடிக்காது, பேத்தி கையை சப்பன பிடிச்சதுன்னா முடியும், எனக்கு தண்ணிதா தண்ணிதா என்று பகவான் அழைத்துக் கொண்டு குமரி அதோ குமரி குளத்தை அடைந்தார்கள். குமரி குளத்துல இறங்கின உடனே ஐயா நான் இறங்க மாட்டேன், பயமா இருக்கு. ஆமா, வயதான ஆளுதப்பா. அந்த வள்ளியம்மா வலது கையை பிடித்து குமரி குளத்துல இறங்க சொன்னாங்க. தாத்தா பைய இறங்குங்க, இதுதான் படிக்கட்டு, பாருங்க பாருங்க பைய இறங்குங்க. என் பேத்தி என்ன பிடிச்சிக்க பேத்தி, என்ன பிடிச்சிக்க பேத்தி, என்ன பிடிச்சிக்க பிடிச்சிட்டு இருந்தா பார்த்தீங்களா? முருகப்பெருமான் சித்து விளையாட்டை விளையாட ஆரம்பித்தார். முருகன் சித்து விளையாடு. ஆஹா, கங்கன் சிரித்தார்,
கடம்பன் சிரித்தார் அஞ்சிகிரி குன்றம் முருகன் சிரித்தார் சவால் வந்தவரை கண்டார் மனதிலே சிரித்தார் அப்படி கண்டவரை கண்டார் மனதிலே சிரித்தார் அம்மா வெற்றிவே முருகனுக்கு வேமுருகனுக்கு ஆறுபடை முருகனுக்கு முருகன் சிரித்தார் 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 ஆமா முருகப்பெருமான் வழிய பார்த்து சிரிச்சா பார்த்தீங்களா இவளுக்கு மனசாகி போச்சு. இந்த தாத்தா மோசமான தாத்தாவா இருப்பார் போலுக்கு. ஏ தாத்தா கைய விடு தாத்தா. என்ன காரியம் உண்டு? அம்மா அந்த குமரி கடல திட்டப்பா ஏ அப்பா முருகப்பெருமான் எம்பெருமான் ஆறுபடை வீட்டு வாழுகின்ற முருகப்பெருமான் அதோ குமரி தீர்த்தத்திலே பகவான் விழுந்தார். சபாஷ். குமரி தீர்த்தத்திலே முருகபெருமான் விழுந்தார். விழுந்தாரே அவர் விழுந்தாரே அவனே விழுந்தாரே அவர் விழுந்தாரே விழுந்தாரே அவர் விழுந்தாரே விழுந்தவரெல்லாம் எழுதிக்கே வைக்கும் விழுந்தாரே அவர் விழுந்தாரே விழுந்தாரே அவர் விழுந்தாரே விழுந்தவரை எல்லாம் எழுந்துக்க வைக்கும் வெள்ளம் விழுந்தாரே அவர் விழுந்தாரே எழுந்தாரே முருகா முருகா எழுந்தாரே அவர் எழுந்தாரே எழுந்தாரே அவர் எழுந்தாரே எழுதிக்க வழி எழுந்தாரே விழுந்தாரே அவர் விழுந்தாரே விழுந்தவரை எல்லாம் எழுந்துக்க வைக்கும் வெள்ளம் விழுந்தாரே அவர் விழுந்தாரே. அம்மா அந்த குமரி தீர்த்தத்துல சரி பகவான் விழுந்து கிடக்கிறா. வள்ளியம்மா கையை தட்டி விட்டுட்டு ஓடுறா. வள்ளி வள்ளி கையை தட்டி விட்டு ஓடுகிறாள். அப்பொழுது முருகன் நினைத்தார், ஏனெனில் நான் என் அண்ணனை வணங்காம வந்துவிட்டேன், அதுதான் இந்த திருமண தடைக்கு காரணமோ என்று முருகப்பெருமான் யாரை நினைத்தார்? யாரை? அண்ணனை தான் இணைத்து விட்டான், கிழவதியை இணைத்து விட்டான். அண்ணனை இணைத்து விட்டான், கிழவதியை இணைத்து விட்டான். பிள்ளையாரும் வந்தார், பெருமையுடன் இருந்தார். பிள்ளையாரும் வந்தார், பெருமையுடன் இருந்தார். அண்ணனை அழைத்து விட்டார், அண்ணனையும் அழைத்து விட்டார், கிழவதியை வணங்கி விட்டார். பிள்ளையாரை இருந்தார், அவர் பெருமையுடன் இருந்தார். பிள்ளையாரை இருந்தார்,
அண்ணா அண்ணா என்று நினைத்தார் ஆண்டவரும் அழைத்தார். அண்ணா அண்ணா என்று நினைத்தார் ஆண்டவரை அழைத்தார். கணபதியை அழைத்தார், கணபதியை அழைத்தார். அம்மா முருகப்பெருமார் தன்னுடைய அண்ணனை நினைத்தார். அண்ணன் யாருப்பா? கணபதி கணபதி பெருமான். அண்ணா என்று முருகப்பெருமான் சத்தம் போட்டு போடுறாரு. இந்த அண்ணனை கூப்பிட்ட உடனே கணபதி பகவான் தம்பியினுடைய குரல் கேட்டு ஓடோடி வருது. ஏங்கப்பா, தம்பியுடைய குரல் கேட்டு கணபதி வருகின்றார். கணபதி எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார் ஐயா? அந்த இடத்துல எப்படி வருகிறார்? ஆனை போல முன் வருவார், ஆனை போல முன் வருவார், இலைகளோ வந்திடுவாய். பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லும் போது பகவானுடைய தீவாரம் நடக்கிறது. எல்லா மக்களும் கணபதியை வணங்க வேண்டும் என்று அனுபவம். அண்ணன் கூட அண்ணா என்று சொன்ன உடனே கணபதி பகவான் ஆணையாக காட்சி கொடுத்தார். அப்படி இந்த வள்ளியம்மாவுக்கு எந்த சிவராஜியை கண்டும் பயம் கிடையாது. ஆணையை கண்டு பயம் கொடுக்கும். ஆணையை கண்டு பயன் கொடுத்தல் ஐயா யாரும். இந்த ஆணையை கண்ட பத்தியில வள்ளியம்மா திரும்ப வந்து வெளியே ஓடுறா. ஏ தாத்தா தாத்தா ஓடி போய் முருகப்பெருமானை அணைத்து பிடித்தாள் அம்மா வள்ளியம்மா. இது பேசி ஏ தாத்தா ஆண்டவருக்கு தாத்தா. ஆமா ஆமா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா. அம்மா நான் உன்னை கல்யாணம் கட்ட போறேன், உனக்கு சம்மதமா? தாத்தா ஆணை வேண்டும் தாத்தா, ஆணை வேண்டும் தாத்தா. நீ சம்மதம் சொல்லு, ஆணை வேண்டேன். சம்மதம் தாத்தா, நான் உன்னை கல்யாணம் பண்ண சம்மதம் தாத்தா. சொன்ன உடனே முருகப்பெருமான் தன்னுடைய கண்ணசைய கணபதி பகவான் மறைந்தார். மறுபடியும் வள்ளியம்மா அழைச்சிருக்கார், கூப்பிடு ஏறிட்டார். தாத்தா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆமா, ஆணை வயிற்றுல ஆணை போனப்ப நமக்கு என்ன பயம் என்று வள்ளியம்மா மறுபடியும் முருகனிடத்திலே சண்டையிடுகிறார். அண்ணா அண்ணா என்று சொன்ன உடனே மறுபடியும் அதோ அந்த ஆணை என்பது ஆறுவடை வீட்டில் வாழ் என்னப்பன் முருகல் அவங்க அஞ்சி குண்டத்திலே அருள் பாவிக்கிற முருகா வெற்றிவேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகா ஆயர்கலைகள் 64 அப்படி அறிய வைத்த என் அப்பனே கந்தனாக நின்றான், கடம்பனாக அவன் நின்றான், முருகனாக நின்றான். கண்டவரெல்லாம் கையெடுத்தார் எடுத்தார் எடுத்தார்.
முருகப்பெருமான் வள்ளிக்கு பின்னால கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் என் அப்பன் வேலவனாக அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு, வேல்வேல் முருகனுக்கு, அஞ்சுகின் குன்றத்திலே வாழும் முருகனுக்கு பகவான் முருகனாக வள்ளிக்கு முன்னாலே காட்சி கொடுத்தார். வள்ளி அம்மா இரு கரம் எடுத்து கும்பிடுகிறார். ஐயா முருகையா, இதெல்லாம் ஓட விளையாட்டு. என்னுடைய திருவிளையாடுனா உன்னுடைய விளையாட்டிலே இதுவும் ஒரு விளையாட்டா அப்பா என்று முருகப்பெருமானுடைய காலையில நம்பிராஜன் மகை வேடவ குலத்தின் தலைவர் அவருடைய அதோ மகனானவள் வயலியானவள் முருகனை கையெடுத்தாள். அப்பொழுது யார் வருகிறார் பார்த்தீங்களா? பகவான் சிவபெருமான் புறப்படுகிறார். எப்படி எப்படி? காலை நல்ல வாகனமே நல்ல வாகனமே நான் முகத்தந்தையோடு சரஸ்வதியும் அங்கு வந்தாளே. அப்பல்ல முருகனுக்கு, அப்பல்ல முருகனுக்கு ஞானத்தானவன் தாயே. தேவர்களும் சிறுத்தர்களும் கலிகளும் அங்கு வந்தாய். சூரியனும் சந்திரனோ அங்கு வந்து அருள் பாலிப்பாய்.
கல்யாணத்தை பார்ப்பதற்கு காளை வாகனத்திலே மகாதேவன் சிவபெருமான் ஏறினார். உமையவள் பார்வதி ஓடோடி வருகிறாள். அது மட்டுமா, தசவதாரம் எடுத்த பகவான் கருட வாகனத்திலே தன்னுடைய மகாலட்சுமியோடு இருக்கிறார். நான்கு தந்தை பிரம்மதேவன் வருகிறார். சரஸ்வதியோடு வருகின்றார். தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் சூரிய சந்திரர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய கல்யாணத்தை பார்க்க வருகிறார். நம்பிராஜன் அதோ முருகப்பெருமானுடைய காலில் வருகிறார். யாதவ குலமே சகாயா, வேற குலமே காலிலே விழுந்தது. அதோ மங்களங்கள் ஒழித்தன. முருகப்பெருமான் வழித்திருமணம், எல்லோரும் மங்களங்கள். பாலவர் வாழ்த்தினா தானவர் வாழ்த்தினா பாலவர் வாழ்த்தினா தானவர் வாழ்த்தினா பாலவர் வாழ்த்தினா தானவர் வாழ்த்தினா பாலவர் வாழ்த்தினா தானவர் வாழ்த்தினா வாழ்த்தினா பெரிய வாழ்த்தினா வாழ்த்தினா பெரிய வாழ்த்தினா வாழ்த்தினா ஞானிகள் வாழ்த்தினா வாழ்த்தினா ஞானிகள் வாழ்த்தினா வாழ்த்தினா பார்வதி வாழ்த்தினா வாழ்த்தினா பார்வதி வாழ்த்தினா வாழ்த்தினா பார்வதி வாழ்த்தினா வாழ்த்தினா பார்வதி வாழ்த்தினா ஆயவன் வாழ்த்தினா மகாலட்சுமி வாழ்த்தினா வந்தவரெல்லாம் வாழ்த்தினா அந்திகிரி குண்டத்தில் அமர்ந்தவனே என்னப்பம் முருகனும் அனைவரையும் வாழ்த்தினார். கும்பாபிஷேகம் கண்ணாடியா அவன் உள்ளமெல்லாம் குழுந்தார். மோகன்ராஜை இதயத்தில் வைத்தார். அவர் மக்கள் வாழவே முருகன் வாழ்த்தினார். எல்லோரும் வாழ வேண்டுமே அந்தன் கடம்பன் காட்டிகளே பழி தெய்வானையோடே அஞ்சிகிரி குண்டத்தில் அமர்ந்தார் அமர்ந்தார் அமர்ந்தார். அம்மாள் முருகனோடும் பள்ளியோடும் திருமணம் முடித்தது. எல்லா மக்களையும் பகவான் வாழ்த்தினார். இந்த அண்ணா நகர் மக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த அன்பு அண்ணன் பாசம் நிறைந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மோகன்ராஜ் அவர்களுக்கு இன்னைக்கு இந்த கோயில் எப்படி இருக்குன்னா அவர் பட்ட கஷ்டங்கள் மாறி இருக்கிறது என்று நாம் அறியலாம். ஏன்னா அவர் படாத கஷ்டங்கள் கிடையாது. ஆனாலும் முருகா முருகா என்ற ஒரு குரல் கொடுத்ததினாலே இன்றைய தினம் இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்றும் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று பெருவருளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு என்னுடைய கதையில நல்ல வார்த்தைகள் கேட்டிருந்தால் என் தந்தை காலம் சென்ற நாஞ்சிக்கவி கவிஞகாதிவன் பிள்ளை அவர்களுக்கு சேரும். என் வாயிலிருந்து ஏதாவது தவறான வார்த்தைகள் ஆணைக்கு அடிச்சது அதுதான் எங்களுடைய வீசியாக நிறைவேறுகிறது. பரங்கொல்லில் விளையாடும் முருகையா பரங்கொல்லில் விளையாடும் முருகையா இதயத்தில் அமரியா ஐயா பரங்கொல்லில் விளையாடும் முருகையா பரமுகன் தர வேண்டும் கங்கையா பரமொன்றில் விளையாடும் தந்தையா
உன்னை மறவாத விஷயத்தில் அமரையா மனதொன்றில் விளையாடும் முருகையா விஷயத்தில் அமரையா தஞ்சம் நீ வேலையா தஞ்சம் நீ வேலையா தாய் தந்தை அன்புக்கும் வேலையா தஞ்சம் நீ வேலையா தாய் தந்தை அன்புக்கும் வேலையா கொஞ்சம் நீ பாரையா கொஞ்சம் நீ பாரையா அண்ணன் கூட்டத்திலே என்னை சேரையா வெற்றிவேல் முருகனுக்கு வேல்முருகனுக்கு அஞ்சிகிரி முருகனுக்கு வெற்றிவேல் முருகா தங்கவேல் முருகா கலைப்படம்